ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி விலாக். கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படிங்க கோவில்பட்டியில் உள்ள கடலை மிட்டாய் மட்டும் அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். பெரிய போர்டை பார்த்த உடனே உள்ளே போயிட்டோம். கேஎன்ஆர் முருகா சுட சுட கடலை மிட்டாயின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, கடலை மிட்டாயோட பாகை ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறாங்க. அது திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு பிறகு நல்ல வறுத்த கடலையை அதில் ஆட் பண்ணுறாங்க. திக்கான வெள்ளைப்பாகு கூட கடலையை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வருது. அந்த கன்சிஸ்டன்சி அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரோல் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ஒன்று கூட்டி ஒரு பெரிய ரோல் மாதிரி எடுத்து அதை ஒரு டேபிளுக்கு மாற்றுறாங்க. ப்ரிப்பேர் பண்ண கடலை மிட்டாயில் ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரோலரை வச்சு அதை நல்லா ரோல் பண்ணி சைஸ் பண்ணுறாங்க. கட்டர் வச்சு கட் பண்ணுறாங்க. என்ன ஷேப் ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, சூடு இருக்கும்போதே கட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் டேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதை லேடிஸ் எல்லாருமே ப்ரோக்கன் பண்ணி கவர் பண்ணி சீல் பண்ணி சேலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி தான் இங்கே கடலை மிட்டாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கிராமத்தில் உள்ள பெட்டிக்கடையில் கிடைக்கிற எல்லா மிட்டாய் வகைகளும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை ரைஸ் வடிச்ச தண்ணி கூட வச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4வேல நீங்கள் எப்போ மாதிரி கோயில்பட்டி கிராஸ் பண்ணீங்கன்னா கோயில்பட்டி மெயின்லேயே இவங்க ஷாப் இருக்குது. கண்டிப்பாக சுட சுட கடலை மிட்டாய் வாங்கி ட்ரை பண்ணுங்க. பாய்.